வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். சாஃப்ட்வேர் அப்டேட் முதல்ல கொண்டு வரதுல OnePlus நிறுவனம் எப்பவுமே மற்ற கம்பெனிக்கு ஒரு படி முன்னாடி இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ Android 11ஐயும் அவங்க மொபைல் போனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டெவலப்பர் ப்ரிவியூ. ஸோ பில்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா இது DP3 அப்படின்னு போட்டிருக்கு. அபிஷியலா எல்லா மொபைல் போனுக்கும் அவங்க இன்னும் அதை கொண்டு வரல. எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த வருஷத்துடைய இறுதியில OnePlus 8, 8 Pro, Nord 7 இந்த மாதிரி பல மொபைல் போனுக்கு இந்த ஆக்சிஜன் OS 11, அதாவது Android 11க்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கிற ஆக்சிஜன் OS 11 அபிஷியலா எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க உங்க மொபைல் போனுக்கு இந்த ஆக்சிஜன் OS 11 வர்றப்போ என்னென்ன அம்சங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத ஒரு குயிக்கா ஒரு ப்ரிவியூ மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முதல்ல எல்லா OS அப்டேட் மாதிரியும் இதுல வந்து விஷுவல் டிசைன்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கா சொல்றாங்க. அதாவது மேல இருக்கிற வர இந்த ட்ரேல இருந்து, நோட்டிபிகேஷன் ட்ரேல இருக்கிற ஐக்கன்ஸ்ல இருந்து, செட்டிங்ஸ்குள்ள பாக்குறப்போ ஒவ்வொரு ஐக்கன் லுக் அண்ட் ஃபீல் மற்றும் கலர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. பர்சனலா எனக்கு இதை பாக்குறப்போ பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் இவங்க வந்து சாம்சங்கோடைய One UI பார்த்து அப்படி டிட்டோவா காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. பட் சாம்சங்கோடைய One UIலே பாத்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து காப்பி அடிக்காம இந்த தேவையில்லாம இந்த செக்ஷனை மாத்துறது, ஒவ்வொரு செக்ஷனுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத கேப் கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சில பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க, சில பேருக்கு பிடிக்கல. பட் நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய ஒப்பீனியன் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. பட் இதை வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்திக்கலாம். கஸ்டமைசேஷன் செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சென்ட் கலரை வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கவே இல்லை. உதாரணத்துக்கு இந்த கிரீன்லாம் பார்க்கறதுக்கு ஏதாவது அழுக்கு பிடிச்ச கிரீன் மாதிரி இருக்கு. பிரைட்டான கலர்ஸ், ஒரு விவிடான கலர்ஸ் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இல்லை. ஆனால் அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். சரி, இன்னொரு விஷயம் அவங்க கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நடுவில் எங்கேயோ அவங்க வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அவங்க மொபைல் ஃபோனில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா மொபைல் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் AMOLED பேனல் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அதில் வந்து அவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது பல பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்சிஜன் OS 11 மூலமாக இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அவங்க திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த விதமான மொபைல் ஃபோனை பிக்கப் பண்ணும் கிடையாது, டேப் பண்ணும் கிடையாது. மொபைல் ஃபோனுடைய ஸ்க்ரீனில் எப்போவுமே டிஸ்பிளேல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், இதோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து கிளாக் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளாக் ஸ்டைலில் டிஃபால்ட் கிளாக் ஸ்டைல் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு இப்போ பிடிச்சது இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. இந்த இன்சைட் மோட் என்னன்னா உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை அன்லாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு காமிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷுவல் டிசைனில் அதை காமிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் புதுசாக அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு புதிய ஒரு ஃபாண்ட் பேக். இந்த ஃபாண்ட் பேக் வேறு நோட்டோ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகைன் பர்சனலி எனக்கு எப்போவுமே இருக்கிற OnePlus சான்ஸ் ஃபாண்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் பிடிக்கல அப்படின்னா நோட்டோ சான்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக இந்த மொபைல் ஃபோனுடைய யூஐயில் நீங்கள் மொபைல் ஃபோனை கையில் பிடிக்கிறப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் கீழே இருக்கிற மாதிரி, ஒன் ஹேண்டில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனையும் கீழ் நோக்கி வச்சிருக்காங்க. சரி, என்னுடைய ஃபேவரட் எல்லா மொபைல் ஃபோனையும் நான் எடுத்த உடனே நான் வந்து டார்க் மோடுக்கு மாற்றி வச்சிருவேன். ஸோ இந்த மொபைல் ஃபோன்லையும் டார்க் மோடு கொடுத்துருக்காங்க. பட் இந்த டார்க் மோடில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டார்க் மோடை நீங்கள் மேனுவலாக எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் எனேபிள் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கலாம். சில அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் டார்க் மோட் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணா கூட நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம். அதாவது டார்க் மோட் சப்போர்ட் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் கூட டார்க் மோட் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அதோட லுக் அண்ட் ஃபீலை நீங்க டார்க்கா நீங்க மாத்திக்கலாம். Zen மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் நம்ம பார்த்திருந்தோம். OnePlus 7 சீரிஸ்ல அந்த மோட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு மோட் இது. உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் லைஃப்பில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு எத்தனை நேரம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்லேருந்து 120 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு டைம் பீரியட் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டைம் பீரியடில் கால்ஸ் தவிர வேறு எதுவுமே இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி Zen மோட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Zen மோடை வந்து இப்போ பர்சனலாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மொபைல் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நீங்கள் காமனாக ரூம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரூமை கிரியேட் பண்ணி அவங்களோட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த நேரத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு குரூப் Zen மோட் கொண்டு வந்திருக்காங்க. பட் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் இது வந்து டெவலப்பர் ப்ரிவியூன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ டெவலப்பர் ப்ரிவியூவில் ஒரு பக் இல்லாத ஒரு சிஸ்டம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி டிரைவராக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ப்ரிவியூ நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பக்ஸ் இருக்குது. இதில் வெதர் அப்ளிகேஷன்ஸையும் அவங்க நிறைய மாற்றிருக்காங்க. வெதர் அப்ளிகேஷன் இருக்கிற விஷுவல் டிசைனாக மாற்றிருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் எல்லாம் எங்கே இருக்குது பாருங்கள், பெங்களூர் இதுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க நிறையா மாடல் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. சில இடங்களில் அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்குள்ளே போய் சிக்கிக்குது.
ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன பக்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா ரோல் பேக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் விடுறேன். அந்த லிங்க்கில் விவரமாக போட்டிருக்காங்க. அந்தந்த வெர்ஷன் டெவலப்பர் ப்ரிவ்யூ, ஸ்டேபிள் ரிலீஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்கோட ஸ்டெப்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னதுலேயே இந்த ஆக்சிஜன் OS 11 உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri